ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் செந்தில்குமார், மதுரையிலேருந்து. நான் ஒரு லாஸ்ட் இயர் எக்ஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் அப்ளை பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணேன். பட் ஆனால் ஃபிசிக்கலில் ஃபெயில் ஆகிட்டேன். என்னால் ஓட முடியாது. ஏன்னா முன்னாடி எனக்கு ரன்னிங்கில் சரியான ப்ராக்டிஸ் இல்லாதனால ஃபிசிக்கலில் நான் ஃபெயில் ஆகிட்டேன். இப்போ இந்த வட்டமும் அதே மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காண்டி டிசம்பர்லேருந்தே நான் கொஞ்சம் கிரவுண்டுக்கு போக ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் நான் எதுவும் ஃபாலோ பண்ணல. டெய்லியும் ஒரு லாங் ரன் ஓடுவேன், 30 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் நம்ம இஷ்டத்துக்கு ஓடிக்கிட்டே இருந்தேன். ஒரு டிசம்பர்லேருந்து கரெக்டாக மார்ச் மந்த்து எக்ஸாம் அட்டம் பண்ணேன். மார்ச் மந்த்து அட்டம் பண்ணாலே தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக அந்த வட்டம் எக்ஸாம் 90+ வந்துடும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுனால அன்னையிலேருந்து ட்ரைனிங் இன்னும் இன்டென்ஸாக மாற்றிட்டேன். மார்ச்லேருந்து இப்படி இன்டென்ஸாக மாற்றினால காலையில் ஈவினிங்னு நான் பெசாட்டு லாங் ரன்னாக ஓடி 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 ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் இருந்தனால எனக்கு கொஞ்ச நாள்லேயே ஆங்கிள் பெயின் வந்துருச்சு. ஆங்கிள் பெயின் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு 1 மந்த்து என்னால் ப்ராப்பராக நடக்கக்கூட முடியாத அளவுக்கு எனக்கு லெஃப்ட் லெக்கில் ஆங்கிள் பெயின் வந்துருச்சு. அது வந்ததுனால என்னால் சரியாக ட்ரெயின் பண்ண முடியலை. அப்புறம் நிறையா டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் நான் என்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணேன் அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணி பார்த்ததில் ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாதனால நடந்த மிஸ்டேக் தான் இது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு கைடன்ஸை தேடி நான் போகையில் தான் கோஷோ அகாடமிலேருந்து குணா பிரதரோட வீடியோஸ்லாம் பார்த்து அவரோட ட்ரைனிங் பண்ணான்னு அவர் அப்ரோச் பண்ணேன். கரெக்டாக நான் கோர்ஸ் ஜாயின் பண்ணது ஏப்ரல் 10 நினைக்கிறேன். கரெக்டாக ஏப்ரல் 10 ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ண உடனே ஆங்கிள் பெயினோடு தான் ஜாயின் பண்ணேன். எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு 10 டேஸ் எந்த ஒர்க் அவுட்டும், அதாவது வீட்டிலேருந்தே கிரவுண்டுக்கு போகாமல் வீட்டிலேருந்தே இப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் காலை சரியாகணுன்றது தான் அண்ணே ஃபஸ்ட்டு சொன்னார். முத கால் சரியாகணுன்னே தான் நீங்கள் ஓட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சரியாகிறதுக்கு நிறையா டிப்ஸ் எல்லாம் சொல்லி வீட்டிலே ட்ரெயின் பண்ணேன் ஒரு 1 வீக் கிட்ட. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் செகண்ட் வீக் தான் நான் கிரவுண்டுக்கே போனேன். கிரவுண்டுக்கு போய் கரெக்டாக அவர் சொன்ன ஷெடியூலெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு வீக்கில் என்னோடய டைமிங் 26 வந்துச்சு. நான் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்துச்சு, 27 26. இது ரெண்டுக்கும் நடுவில் தான் என்னோடய டைமிங் இருந்துச்சு. குறைக்கணுன்ற ஒரு முயற்சியில் இன்டென்ஸாக இறங்கி தான் எனக்கு ஆங்கிள் பெயினே வந்துச்சு, சரியான கைடன்ஸ் இல்லாமல். அதுக்கப்புறம் அவரோட கைடன்ஸை ஜாயின் பண்ணி அதுக்கப்புறமேட்டு செகண்ட் வீக்கில் 25 மினிட்ஸு கரெக்டாக 10 செகண்ட்ஸ் கிட்ட வந்துச்சு. அதுக்கப்புறம் அண்ணன் எனக்கு வாரம் எனக்கு ட்ரைனிங் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ரொம்ப மைல்டாக ஆரம்பிச்சு அப்படியே ஒவ்வொரு வீக்குக்கும் அப்படியே எனக்கு கொஞ்சம் ட்ரைனிங் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க. தேர்ட் வீக்கில் 24 வந்துட்டேன். 24 மினிட்ஸு 42 செகண்ட்ஸ் வந்தேன் கரெக்டாக தேர்ட் வீக்கில். அதுக்கப்புறம் ஃபோர்த் வீக் எனக்கு ட்ரைனிங் ஷெட்யூல் தனியாக கொடுத்தாங்க. அதை ஃபாலோ பண்ணல எனக்கு கரெக்டாக டைமிங் ஃபோர்த் வீக்லேயே வந்துருச்சு. கரெக்டாக மே 12 செக் பண்ணி பார்க்கல 23 நிமிஷம் 31 செகண்ட் இந்த மாதிரி வந்துச்சு டைமிங்கு. ஃபோர்த் வீக்லேயே நான் டைம் கொண்டு வந்துட்டேன். இப்போ அதுக்கப்புறம் 2 வாரம் ரெகுலராக ஓடிக்கிட்டு இருக்கேன் அண்ணன் கைடன்ஸோட. இப்போ கரண்ட்டாக லாஸ்ட் வீக் என்னோட டைமிங் 22 மினிட்ஸ் 47 செகண்ட்ஸ். அதனால் என்னென்னா நம்ம ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் ரன் பண்ணால் அதுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றதுக்கு இன்னும் நீங்கள் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இப்போ நான் கரெக்டாக அவரோட கைடன்ஸை ஃபாலோ பண்ணி கரெக்டாக ஓடிட்டுருக்கேன். இப்போ 22 மினிட்ஸ் ரீச் பண்ணிட்டேன். இன்னும் ரிசல்ட் எப்படி ஃபிசிக்கல் வர்றதுக்கு ஒரு 1 மந்த்து தான் டைம் இருக்கும். நிறையா பேர் இந்த பார்டரில் இருப்பீங்க, 25 நிமிஷம் 26 நிமிஷம் குறைக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க டைமிங்கை. அவங்களாம் குணா பிரதர் காண்டாக்ட் பண்ணி அவரோட அகாடமியில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக டைமிங் கொண்டு வந்துடலாம். நான்லாம் கரெக்டாக ஆங்கிள் பெயினோடு வந்தேன். 1 மந்தில் டைமிங் கொண்டு வந்துட்டேன். நீங்களும் அந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணி டைமிங் கொண்டு வந்துடுங்க. தேங்க்ஸ்.